ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண் தன் மகனுடன் வசித்து வந்தாள். அவளது மகன் ஜாக் எந்த வேலையும் செய்யவில்லை. ஏனெனில் அவன் மிகவும் சோம்பேறியான இளைஞன். அதனால்தான் அவர்களிடம் எந்த பணமும் இல்லாமல் இருந்தது. அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் மேலும் ஏழையானார்கள். அதனால் அவர்கள் தங்கள் பசு மில்க் ஒயிட்டை விற்கும் கட்டாயத்திற்கு வந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் அதற்கு உணவளிக்க பணம் இல்லாமல் இருந்தது. ஜாக்கின் தாய் அதை மாட்டு சந்தைக்கு கொண்டு சென்று சிறந்த விலைக்கு விற்க சொன்னாள். அதனால் சாப்பிட கொஞ்சம் உணவு அவர்களுக்கு கிடைக்கும். சந்தைக்கு செல்லும் வழியில் ஜாக் ஒரு வித்தியாசமான தோற்றங்களை கொண்ட ஒரு முதியவரை சந்தித்தான். முதியவர் பசுவை பார்த்துவிட்டு ஜாக் பக்கம் திரும்பி கூறினார், வணக்கம் தம்பி, நீ எனக்கு இந்த மாட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா உனக்கு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கறேன். இதை கேட்ட ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முதியவர் தனது சட்டை பையில் இருந்து 5 அவரை விதையை எடுத்தார். அவரை விதையா? ஆனா இது மந்திர அவரை விதை. ஜாக் முதலில் அவரை நம்பவில்லை. ஆனால் அவர் வற்புறுத்தினார். இங்க பாரு இளைஞனே, நீ புத்திசாலி பையனா இருக்க. இந்த மந்திர அவரைய வாங்கிக்க. இதனால உனக்கு வருத்தம் ஏற்படாது. என்ன நீ நம்பலாம். ஜாக் அவரை நம்பி மாயா அவரை விதைக்கு பதிலாக மில்க் ஒயிட்டை கொடுத்தான். பிறகு மகிழ்ச்சியோடு ஜாக் வீட்டிற்கு ஓடினான். அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாக் அவளிடம் மிகவும் உற்சாகமாக ஓடி வருவதை பார்த்து அவன் மாட்டை நல்ல விலைக்கு விற்றதாக அம்மா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஜாக் அவளுக்கு மாய அவரை விதைகளை காட்டிய போது அவன் அம்மா கோபமடைந்தாள். மாய விதைகளை தோட்டத்தில் எரிந்துவிட்டு ஜாக்கை அவன் அறைக்குள் அனுப்பினாள். நான் வெளியே வர சொல்லும் வரை நீ உன் அறையில் இருந்து வெளியே வரக்கூடாது. இன்று இரவு உனக்கு இரவு உணவு இல்லை. காலையில் ஜாக் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனால் அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனது படுக்கை அறை ஜன்னலில் இருந்து ஒரு தண்டு மிகவும் வேகமாக வளர்வது அவனுக்கு தெரிந்தது. இது ஒரு மரமோ அல்லது ஒரு பெரிய பூவோ அல்ல, இது ஒரு அவரை கொடி. ஜாக் தனது ஜன்னலில் இருந்து அந்த ராட்சத அவரை கொடியில் குதித்தான். இலைகள் மற்றும் வளையங்களை போன்ற முறுக்கு கொடிகளை அவன் ஏணியாக பயன்படுத்தி அதில் மேல் ஏற தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசமான இடத்தில் அவன் தன்னை கண்டான். பூக்கள் நிறைந்த ஒரு பாதையையும் அதன் முடிவில் மிகப்பெரிய வீட்டையும் பார்த்தான். ஜாக் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான். ஒரு பெரிய ராட்சத பெண் பதிலளித்தாள். அது நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆம், இருக்கிறது. ஆனால் என் கணவர் வருவதற்கு முன் இங்கிருந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார். ஜாக் சற்று பயந்து விட்டான். ஆனால் அவன் மிகவும் பசியாக இருந்தான். அவன் சாப்பிட மேஜையில் உட்கார போகும்போது ஆழ்ந்த குரலுடன் யாரோ வெளியே பேசுவதை கேட்டான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். அந்த ராட்சத பெண் ஜாக்கை அழைத்தாள். உடனே அடுப்பில் மறைந்து கொள். ஜாக் உடனே போய் அடுப்பில் ஒளிந்து கொண்டான். அந்த பெரிய ராட்சதன் சமையல் அறைக்குள் சென்று முகர ஆரம்பித்தான். இங்கே ஒரு குழந்தையின் மனம் வருகிறது.
அன்பே, என்ன கூறுகிறீர்கள்? நான் நேற்று பூனைக்கு வைத்ததை நீங்கள் முகர்கிறீர்கள். தனது இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது தங்கத்தை எண்ணத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தங்கத்தை எண்ணுவதில் சோர்வாக இருந்ததால் அவன் தூங்கிவிட்டான். ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்தான். பிறகு ஒரு பை தங்கம் எடுத்துக்கொண்டான். அதை தனது மாய அவரக்கொடியின் கீழ் வீசினான். அவன் அந்த கொடியை பிடித்துக்கொண்டு கீழே வந்தான். எரிந்த தங்கம் நிறைந்த பையை கண்டுபிடித்து உடனே வீட்டிற்கு ஓடினான். ஜாக்கின் அம்மா தங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியானாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இனி வறுமையோ பசியோ இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கடந்த பின் அவர்களிடம் இருந்த தங்கம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. வேறு வழி இல்லாமல் ஜாக் அவரை கொடியில் ஏறி ராட்சதனின் வீட்டிற்கு சென்றான். ராட்சதனின் மனைவி இந்த முறை அவனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். போன முறை நீ வந்தபோது எங்கள் தங்கம் காணவில்லை. ஆனால் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை உள்ளே அழைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது வருகிறது வருகிறது, ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். ராட்சதனின் பாடலை கேட்டு ஜாக் மீண்டும் அடுப்பில் குதித்தான். இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது கோழியை கொண்டு வரும்படி மனைவியிடம் கேட்டான். அவனது மனைவி கோழியை கொண்டு வந்தபோது கோழியை ஒரு முட்டையிடுமாறு கட்டளையிட்டான். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கோழி ஒரு தங்க முட்டையை இட்டது. ராட்சதன் ஓய்வெடுக்க தனது அறைக்கு போன பிறகு ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்து கோழியை எடுத்துக்கொண்டு அவரை கொடியின் கீழே வந்தான். தங்க முட்டையால் ஜாக் மற்றும் அவன் அம்மா மீண்டும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் பின்னர் ஜாக் தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். மாய அவரக்கொடியில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ராட்சதனின் மனைவிக்கு தென்படாமல் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய செப்பு பானையில் மறைந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது வருகிறது வருகிறது, ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் போதும், நான் என் உணவை கண்டுபிடித்தே தீருவேன். இந்த முறை ராட்சதனின் மனைவி ஜாக் பிடிபட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இங்கு ஒரு குழந்தை இருந்தால் அது அடுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் ஜாக் இந்த முறை வேறு இடத்தில் மறைந்து இருந்தான். ராட்சதன் மற்றும் அவன் மனைவி ஜாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு உணவிற்கு பிறகு ராட்சதன் ஒரு தங்க யாழை மேசையில் வைத்தான். வாசிக்க அவன் உத்தரவிட்டான். யாழ் தாலாட்டை வாசித்து ராட்சதனை தூங்க வைத்தது. உலகில் வேறு எதையும் விட இந்த வீணைதான் வேண்டும் என்று அப்போது ஜாக் நினைத்தான். அதற்காக அவன் தூங்கும் ராட்சதனின் முழங்காலில் ஏறி மேசையில் இருக்கும் யாழை நோக்கி குதித்தான். ஆனால் உண்மையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காப்பாற்றுங்கள்! யாழ் கத்தியது. ஜாக் முதுகில் யாழுடன் மேசையில் இருந்து கீழே குதித்தான். ராட்சதன் விழித்தெழுந்து அவனுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஜாக் தன்னால் முடிந்தவரை வேகமாக கொடியை பிடித்து கீழே சரிய ஆரம்பித்தான். ராட்சதனும் பின்தொடர்ந்தான். ஜாக் வீட்டை அடைந்ததும் தனது தாயை அழைத்தான்.
அம்மா சீக்கிரம் வாங்க, கோடரியும் கொண்டு வாங்க. அவர்கள் இருவரும் அவரை கொடியை வெட்டத் தொடங்கினர். இறுதியாக அவரை கொடி மற்றும் அந்த ராட்சதன் மிகுந்த சத்தத்துடன் தரையில் விழுந்தன. இவர்கள் இருவரும் ராட்சதனிடமிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடவுளே, பாதுகாப்பா இருக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஜாக் தான் செய்த எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பேராசையால் தனது உயிரை இழந்திருப்பான். அவன் இனி ஒருபோதும் யாரிடமும் திருட மாட்டேன் என்றும் இனிமேல் மிகவும் கடினமாக உழைப்பேன் என்றும் தனது தாய்க்கு உறுதியளித்தான். அன்றிலிருந்து ஜாக் மற்றும் அவனது தாயார் மீண்டும் ஒருபோதும் ஏழையாக இருக்கவில்லை. ஆமாம், அவர்கள் தங்க முட்டையிடும் கோழியை வைத்திருந்தார்கள். ஆனால் ஜாக் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்வதை நிறுத்தவில்லை. ஒருமுறை நாம் அனைவரும் வாழும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு இடத்தில் டார்லிங் என்ற குடும்பம் வாழ்ந்தது. டார்லிங் குடும்பத்திற்கு 3 குழந்தைகள் இருந்தன. அவர்களின் பெயர்கள் ஜான், மைக்கேல் மற்றும் வெண்டி. பீட்டர் பேன் எப்போதுமே தனது அறையில் புல்லாங்குழல் வாசிப்பார் என்று வெண்டி தன் அம்மாவிடம் சொல்வாள். அவள் கற்பனை செய்கிறாள் என்று அம்மா எப்போதுமே சொல்வாள். ஆனால் அறையின் உள்ளே இலைகளை கண்டு சில நேரம் கொஞ்சம் குழம்பி போவாள். வெண்டி எப்போதும் இலைகள் பீட்டர் பேனில் இருந்து விழுந்தது என்று கூறுவாள். ஒரு இரவு அவர்களின் பெற்றோர் வீட்டிற்கு வெளியே சென்றபோது குழந்தைகள் அனைவரும் தனியாக வீட்டில் இருந்தனர். அவர்களுக்கு தூக்கம் வந்ததும் அவர்கள் அனைவரும் தூங்க சென்றனர். பீட்டர் பேன் அமைதியாக அவர்களின் அறைக்குள் நுழைந்து அவர் விட்டு சென்ற இலைகளை தேட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் வெண்டி எழுந்தாள். பீட்டர் பேன், நான் உங்களுக்காக காத்திருந்தேன். நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யாரும் நம்பவில்லை. வெண்டி பீட்டருக்கு கொடுக்க மறைத்து வைத்திருந்த இலைகளை திருப்பி கொடுத்தாள். அவளுக்கு பீட்டர் மிகவும் பிடித்திருந்தார். அவர்கள் இருவரும் அவருடைய இலைகளை மீண்டும் அவருடைய ஆடைகளில் தைத்தார்கள். வெண்டி, ஒரு அற்புதமான சாகச கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு சாகச கதை கேட்க வேண்டாம், அதை வாழ விரும்புகிறேன். அப்போது பீட்டரின் சிறிய தேவதை தோழி டிங்கர்பெல் ஜன்னல் வழியாக நுழைந்தாள். எனக்கு தெரியும் நீ இங்கேதான் இருப்பாய் என்று. நான் இல்லாமல் ஒரு புதிய சாகசத்திற்கு நீ வந்து விட்டாயா? நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். வெண்டி தனது உடன்பிறப்புகளை எழுப்பினாள். அவளது உடன்பிறப்புகள் பீட்டர் பேன் மற்றும் டிங்கர்பெல்லை மிகுந்த குழப்பத்துடன் பார்த்தன. சரி, நீங்கள் பறக்க தயாரா? டிங்கர்பெல் தனது தேவதை தூள்களை தூவியது. அவை காற்றில் மிதந்தன. அனைவரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறினர். குழந்தைகள் உடனே நெவர்லாண்டை நோக்கி சென்றனர். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் நெவர்லாண்டிற்கு வந்தார்கள். அங்கே கடல் கன்னிகள், காட்டு விலங்குகள், சிகப்பு இந்தியர்கள், கடற்கொள்ளையர்கள் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் இருந்தன. அவர்களில் கேப்டன் ஹூக் என்று அழைக்கப்படும் மிகவும் ஆபத்தானவரும் இருந்தார். கேப்டன் ஹூக் பீட்டர் பேனின் எதிரி. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது ஒருமுறை பீட்டர் அவரது கையை வெட்டிவிட்டான். பிறகு அதை ஒரு பெரிய முதலை சாப்பிட்டு விட்டது. அந்த கையுடன் கடிகாரத்தையும் விழுங்கியது. இதனால் முதலை எப்போதும் ஒரு டிக்டாக் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தால் கேப்டன் ஹூக்குக்கு முதலை அருகில் இருக்கிறது தெரிந்துவிடும். கப்பலில் இருந்து தனது தொலைநோக்கியால் பார்த்தபோது கேப்டன் ஹூக் பீட்டர் பேன் மற்றும் குழந்தைகளை ஒரு மலையின் உச்சியில் இருந்து தன்னை பார்ப்பதை பார்த்தார். அவர் உடனடியாக பீரங்கிகளை சுடுமாறு கட்டளையிட்டார். பீட்டர் பேன் மற்றும் குழந்தைகள் பீரங்கிகளில் இருந்து தப்பித்து செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. டிங்கர்பெல், நீ குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல். நான் ஹூக்கை கவனிக்கிறேன்.
டிங்கர்பெல் வெண்டி மீது பொறாமைப்பட்டாள். எனவே அவளை பீட்டர் பானிடமிருந்து விலக்கி வைக்க விரும்பினாள். சில காரணங்களை சொல்லி அவள் வெண்டியை மலையில் விட்டுவிட்டு ஜென் மற்றும் மைக்கேலை கடற்கரையில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தாள். தீவில் வாழ்ந்த தொலைந்து போன சிறுவர்கள் வெண்டியை தூரத்தில் இருந்தே பார்த்தனர். அவள் எதிரி என்று நினைத்து அவர்கள் அவளை காயப்படுத்தினர். அப்போது பீட்டர் பான் கேப்டன் ஹூக்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென மீண்டும் தோன்றிய முதலையை பார்த்து ஹூக் பயத்தில் ஓடிவிட்டார். பீட்டர் பான் திரும்பி வருகையில் வெண்டி காயமடைந்து பாறைகளில் படுத்து கிடப்பதை கண்டார். மேலும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். தாங்கள் காயப்படுத்திய பெண் பீட்டர் பானின் தோழி என்பதை அறிந்த தொலைந்து போன சிறுவர்கள் வருந்தினர். குழந்தைகளை நான் உன் பராமரிப்பில் விட்டேன். டிங்கர்பெல்லும் வருந்தினாள். அவள் செய்தது தவறு என்பதை உணர்ந்தாள். நான் மிகவும் வருந்துகிறேன் பீட்டர், இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது. காணாமல் போன சிறுவர்கள் வெண்டிக்கும் அவளது சகோதரர்களுக்கும் ஒரு அழகான வீட்டை உருவாக்கினர். இரவில் அவர்கள் அனைவரும் வெண்டியின் கதைகளை கேட்டு மரத்தடி வீட்டில் தூங்கினார்கள். பீட்டர் பான் வீட்டின் முன் பாதுகாவலனாக இருப்பார். ஒரு நாள் அவர்கள் பாறைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் நெருங்கி வருவதை கண்டார்கள். அவர்கள் சிகப்பு இந்திய தலைவரின் மகளை பிணை கைதியாக அழைத்து சென்றனர். முதல்வரின் மகளை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் பின்தொடர்ந்தனர். அவர்களுக்கிடையே பெரிய சண்டை ஏற்பட்டது. இறுதியில் அவர்கள் மகளை காப்பாற்றி முதல்வரிடம் அழைத்து வந்தனர். அந்த நாளுக்கு பிறகு சிகப்பு இந்தியர்கள் பீட்டர் பான் மற்றும் தொலைந்த சிறுவர்கள் நண்பர்களானார்கள். சிறுவர்களை பாதுகாக்க பீட்டர் பான் கட்டளையின்படி தலைவர் தனது 2 சிறந்த மனிதர்களை உத்தரவிட்டார். கேப்டன் ஹூக் இதை பற்றி அறிந்து கோபமடைந்தார். ஒரு நாள் நான் உன்னை தோற்கடிப்பேன் பீட்டர் பான், உன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஒரு நாள் வெண்டி தனது குடும்பத்தின் கதையை சொல்ல தொடங்கிய போது பீட்டர் அவளும் அவளுடைய சகோதரர்களும் தங்கள் வீட்டை நினைத்து எவ்வளவு ஏங்குகிறார்கள் என்பதை உணர்ந்தார். எனவே அவர்கள் விரும்பினால் அவர்கள் திரும்பி செல்லலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் தங்க விரும்புகிறார் என்று சொன்னார். நீண்ட பயணத்திற்காக அவர்கள் அனைவரும் தயாராகி கொண்டிருந்த போது அவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். கடற்கொள்ளையர்கள் சிறுவர்களை பிடித்து சிகப்பு இந்தியர்களுக்கு ஒரு பொறியை அமைத்து அவர்களை கைப்பற்றினர். சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் பீட்டர் பான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். கேப்டன் ஹூக் அவர் தூங்குவதை கண்டார். ஆனால் பீட்டர் பானின் மரம் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. அதனால் அவர் பாட்டிலில் வைத்திருந்த தூக்க விஷத்தை கதவருகில் கீழே ஊற்றினார். பீட்டர் பானை பல மணி நேரம் தூங்க வைத்தது. பீட்டர் பான் ஒரு நாள் முழுவதும் தூங்கினார். அவர் எழுந்ததும் டிங்கர்பெல் உள்ளே நுழைந்து நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்ன பிறகு பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் சிறுவர்களை மீட்க வெளியே சென்றனர். அவர்கள் கடற்கொள்ளையர்களின் தலைமையகமான மகிழ்ச்சியான பாறைக்கு வந்தபோது கடற்கொள்ளையர்கள் யாரும் அங்கு இல்லை என்று அறிந்தனர். அவர்கள் பாறையின் மறுபக்கத்தில் சென்றபோது அவர்கள் அங்கு நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். வெண்டி, ஜான், மைக்கேல் மற்றும் சிறுவர்கள் அனைவருமே கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர் மற்றும் கேப்டன் ஹூக் கையில் தீ கம்பத்தை வைத்திருந்தார். உங்கள் கடைசி ஆசையை கூறுங்கள். அவர்களின் மூத்தவளான வெண்டி பேச ஆரம்பித்த போது, அன்பான நண்பர்களே, உங்களிடம் எனது கடைசி வார்த்தைகள் உங்கள் அம்மா இங்கிருந்தால் சொல்லி இருக்கும் வார்த்தைகளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்கள் மரணத்தை எதிர்கொள்ள தைரியமாக இருக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். இரக்கம் எப்போதும் வெல்லும். எப்போதும். வெண்டியின் வார்த்தைகளை கேட்டு கேப்டன் ஹூக் கோபமடைந்தார். எனவே அவர் அவளை படகில் அழைத்து வந்து பெரிய கம்பத்தில் கட்டினார். இப்போது சிறுவர்களை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் வந்தார்கள். அதே நேரத்தில் சிகப்பு இந்தியர்களும் அவர்களது முதல்வரும் உதவ முன் வந்தனர்.
இது பீட்டர் பேனை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. ஏனென்றால் அவர்களின் உதவியுடன் அவர்கள் சிறுவர்களை மீட்டனர். வேண்டியை மீட்கும் நேரம் வந்தது. பீட்டர் பேன் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கின் கப்பலில் ஏறினர். அங்கு ஒரு சில கடற்கொள்ளையர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் கப்பலில் இருந்து கீழே குதித்தனர். எங்கும் மறைய முடியாத ஹூக், சரணடைந்து விடு. பீட்டர் பேன் மற்றும் சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கை நோக்கி சென்று அவரை பின்னோக்கி நடக்க தள்ளினர். திடீரென்று அவர் ஒரு சத்தம் கேட்டார். அவர் மிகவும் பயப்படும் ஒரு சத்தம். கேப்டன் ஹூக் பயத்துடன் திரும்பி பார்த்தபோது அவர் தண்ணீரில் விழ காத்திருக்கும் முதலையை கண்டார். காப்பாற்று! உடனே அவர் படகின் மறுபுறம் ஓடி தண்ணீரில் குதித்து தன்னால் முடிந்தவரை வேகமாக நீந்த ஆரம்பித்தார். பீட்டர் பேன் மற்றும் சிறுவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். அந்த தருணத்தில் இருந்து ஹூக்கின் கப்பல் தொலைந்த சிறுவர்களுக்கு சொந்தமானது மற்றும் அவர்களின் கேப்டன் பீட்டர் பேன். உங்கள் உத்தரவுக்கு குழு தயாராக உள்ளது கேப்டன். பயணத்தை தொடங்கலாம். சிறுவர்கள் கயிறுகளை அவிழ்த்தார்கள். படகின் பாய் விரிந்தது. டிங்கர் பெல் எங்களை பறக்க வை. டார்லிங் குடும்பத்தின் வீட்டிற்கு அழைத்துச் செல். இதை கேட்டு குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேல் அவர்கள் பெற்றோருடன் மீண்டும் ஒன்றிணைய போகிறார்கள். டிங்கர்பெல் தேவதை தூளை தூவிய போது திடீரென்று கப்பல் மிதந்து வானத்தில் பறக்க தொடங்கியது. வெண்டி வீட்டிற்கு வந்து பீட்டர் பேன், டிங்கர்பெல் மற்றும் நெவர்லாண்ட் பற்றி பெற்றோரிடம் சொல்ல உற்சாகமாக இருந்தாள். அன்று முதல் நெவர்லாண்ட் அவர்களின் இரண்டாவது வீடாகவும் அவர்களின் சிறந்த நண்பராக பீட்டர் பேனும் இருந்தார். அலாதீன் மற்றும் ஒரு மாய விளக்கு. ஒரு முறை உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு ஏழையான ஆனால் மிகவும் நல்ல இதயமுள்ள அலாதீன் என்ற ஒரு பையன் அவரது தாயுடன் வாழ்ந்து வந்தார். அலாதீன் சம்பாதிக்க மிக கடுமையான வேலைகளை செய்து மிக தொலைவான இடங்களுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் சந்தையில் விற்க சில வாழைப்பழங்களை பறிக்க வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஒரு தாடி மற்றும் இருண்ட தோற்றத்துடன் ஒரு நல்ல உடை அணிந்த மனிதரை பார்த்தார். அந்த மனிதர் தன் கையில் தங்கத்தை காட்டி கூறுகிறார், வணக்கம் தம்பி, நான் அப்பாவோட பழைய நண்பன். உனக்கு தங்க நாணயம் வெல்ல விருப்பம் இருக்கா? தங்க நாணயமா? வாழ்நாள் முழுவதும் நான் வாழைப்பழங்களை பறித்தாலும் இதை சம்பாதிக்க முடியாது. அந்த மனிதர் அலாதீனை கல்லிற்கு கீழே உள்ள குழிக்குள் போகுமாறு கூறுகிறார் மற்றும் அவர் சொன்னபடி செய்யும்படி அவரிடம் கேட்டார். இது மிகவும் எளிதான பணி என்று அலாதீன் கருதுகிறார். ஒன்றாக அவர்கள் பாறையை தள்ளிவிட்டு குழியை பார்த்தார்கள். அவர் சின்னதாக இருந்ததால் தொலை வழியாக சென்று விட்டார். அவர் மிகவும் நேரான படிக்கட்டுகளை பார்த்து அது வழியாக சென்றார். ஒரு பழைய விளக்கினால் குகை வெளிச்சமாக இருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது கண்களை நம்ப முடியாத அளவு அந்த குகைக்குள் விலைமதிப்பற்ற கற்கள், தங்கம் மற்றும் கஜானாக்கள் இருந்தது. அதிர்ச்சியில் இருக்கும்போது அலாதீன் மேலிருந்து ஒரு குரலை கேட்டு பயந்து போனார். நீ விளக்கை பார்த்தால் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடு, பிறகு அதை என்னிடம் கொண்டு வா. அங்கே பொக்கிஷம் மற்றும் தங்கம் அனைத்திலும் இருந்தும் அந்த மனிதர் விரும்பிய ஒரே விஷயம் பழைய மதிப்பற்ற விளக்கு என்று அலாதீனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது அலாதீன் பயந்தார். அலாதீன் விளக்கை எடுத்துக்கொண்டு படியேற தொடங்குகிறார். ஆனால் அவர் எதையும் செய்வதற்கு முன்பு அந்த மனிதன் கத்த ஆரம்பித்தார்.
விளக்கை எங்கிட்ட கொடு, சீக்கிரமா கொடு. அந்த மனிதனின் நடத்தையை அலாதீன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போகணும். விளக்க நீ எங்கிட்ட கொடுக்கலனா இந்த குகையிலேயே நான் உன்னை சிறை வச்சிடுவேன். அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்பதை அலாதீன் அப்போது அறிந்து கொண்டார். இல்ல, முதல்ல நீ என்ன வெளியே கொண்டு வா. முட்டாள், நான் சொல்றது உனக்கு கேட்கல? ஏய், என்ன உள்ள போட்டு அடைக்காத. குகையில் அவரது மோதிரம் விழுந்ததை அறியாத அந்த மனிதர் கல்லை துளைக்கு மேல் தள்ளி அலாதீனை விட்டு சென்றார். அலாதீன் தரையில் மோதிரத்தை பார்த்தார். அதை எடுத்து அவர் அதை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து சத்தமுடன் குகை ஒரு இளஞ்சிவப்பு நிற புகையால் நிரம்பி அதிலிருந்து ஒரு ராட்சதன் தோன்றியது. பயந்து போய் அலாதீன் அந்த ராட்சதனை பார்த்தார். என்ன வேண்டுமோ அதை கேள். ஆனால் ஒரு நிபந்தனை, 3 வரங்களை தான் கேட்க முடியும். 3 மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி, போகலாம். ஒரு நொடியில் அலாதீன் வீட்டிற்கு திரும்பினார். அவரது மகனை திடீரென்று பார்த்து அலாதீனின் அம்மா கத்தத் தொடங்குகிறாள். அலாதீன் தனது தாய்க்கு விளக்கினார். அவர் தங்கங்களை எடுக்க முடியாமல் வெறும் இந்த பழைய விளக்கு மட்டுமே எடுத்து வந்தார் என்று கூறினார். அதை அவர் சுத்தம் செய்ய தேய்த்த போது உடனே அதிலிருந்து வந்த புகை அறை முழுவதும் நிரம்பியது. அந்த புகையிலிருந்து ஜீனி தோன்றியது. ஆஹா எஜமானே, ஆஹா! இத்தனை ஆண்டுகளாக விளக்கில் அடைபட்டிருந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள். என்ன வேண்டுமே கேளுங்கள் எஜமானே, கேளுங்கள். திகைத்து மற்றும் உறைந்து போன அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜீனியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீனி சொன்னதை மீண்டும் கூறியது. கேளுங்கள் எஜமானே, என்ன வேண்டும் கேளுங்கள். சரி, அப்படி என்றால் எனக்கு சுவையான உணவு கொண்டு வா. அனைத்து வகையான உணவு, பழங்கள் மற்றும் இனிப்புடன் அறையின் நடுவில் ஒரு மேஜையில் அனைத்தும் தோன்றின. அந்த நாளில் இருந்து மாய விளக்கிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எதையும் அலாதீன் மற்றும் அவரது தாய் கேட்டாலும் அது கிடைத்தது. அவர்கள் பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். நீண்ட காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் சந்தையின் வழியாக செல்லும் போது அலாதீன் அந்த ராஜ்யத்தின் அரசரின் மகளான ஜாஸ்மின் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் படையினரால் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தார். அவர் அவளை காதலிக்க உடனே தொடங்கினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் அதை பற்றி சொன்னார். அதனால் அவரது அம்மா ஜீனியின் உதவியுடன் தங்கம் நிறைந்த ஒரு பெட்டியை கோட்டைக்கு எடுத்து சென்றாள். அவள் காவலர்களிடம் சுல்தானுக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளதாக சொன்னாள். அது பிடித்து போனதால் சுல்தான் உள்ளே அழைத்தார். அவள் தன் மகனின் நோக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னபோது சுல்தான் அவளது மகனின் சொத்துக்களையும் சக்தியையும் நிரூபிக்க அவளிடம் கேட்டார். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் 40 அடிமைகளை என்னிடம் அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரிடமும் விலை மதிப்பற்ற கற்களின் பெட்டி இருக்க வேண்டும். அதை பின்தொடர்ந்து 40 வீரர்கள் அதற்கு பாதுகாப்பாக வர வேண்டும். சுல்தானின் விருப்பத்தை கேட்டு அலாதீனின் தாய் சோகமாக வீட்டிற்கு சென்றாள். ஜினி இந்த பெரிய விஷயத்தை வழங்குவதற்கு இயலாது என்று அவள் நினைத்தாள். அலாதீன் விளக்கை தேய்த்தார். பிறகு ஜினி வெளியே வந்தது. கேளுங்கள் எசமானே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலாதீன் சுல்தானின் விருப்பங்களை பற்றி ஜீனியிடம் கூறினார். ஜீனி 3 முறை தன் கைகளை தட்டியது. அப்போது அவர்களுக்கு அருகிலேயே 40 அடிமைகள் விலை மதிப்புள்ள கற்களுடன் நின்றார்கள். 40 படையினரும் அவர்களை பாதுகாக்க இருந்தனர். அடுத்த நாள் அவரது கண்களின் முன்பு அவர் நிரம்பியதை பார்த்து சுல்தான் மிகவும் ஈர்க்கப்பட்டார்.
அலாதீன் எவ்வளவு பணக்காரராக இருப்பார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என் மகள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களால் முடிந்தால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிப்பேன். அலாதீன் ஜினியிடம் சுல்தானின் விருப்பத்தை சொன்னார். ஜினி விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது. அலாதீனால் தனது கண்களை நம்பவே முடியவில்லை. ஒரு அழகான ஆடம்பரமான கோட்டை அவர்களின் வீட்டிற்கு அருகே இருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. சுல்தான் அலாதீனை விட பணக்கார மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார். அலாதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மினின் திருமணம் 3 நாட்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அலாதீனின் அதிர்ஷ்டம் மற்றும் சொத்துக்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜாஸ்மினிடம் கூட ஜினியை பற்றி கூறவில்லை. ஒரு நாள் ஒரு விற்பனையாளர் அலாதீனின் கோட்டைக்கு வந்தார். பழைய விளக்குகள் வேணுமா? பழைய விளக்குகள். பழைய விளக்குகளை விற்கிறேன். பழைய பொருட்கள் எதுவானாலும் நானும் வாங்கிக் கொள்வேன். ஜாஸ்மின் விற்பனையாளர் கூச்சலிட்டு கத்துவதை கேட்டாள். மேலும் பழைய விளக்கை விற்று புதியதை வாங்கினால் அலாதீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தாள். அவள் விற்பனையாளரிடம் மாய விளக்கை கொடுத்துவிட்டு ஒரு புதியதை பெற்றாள். அந்த விற்பனையாளர் உண்மையில் துளையில் அலாதீனை அடைத்த அந்த தீய மனிதர். அவர் அந்த விளக்கை பெற்றவுடன் ஜாஸ்மினுடன் கோட்டையை தொலை தூரத்திற்கு எடுத்துச் செல்ல ஜீனிக்கு உடனடியாக கட்டளையிட்டார். அலாதீன் வீடு திரும்பிய போது அந்த கோட்டை இப்போது காணப்படவில்லை. ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கும் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர்களின் பழைய வீடு அங்கேயே இருந்தது. அவர் வீட்டிற்குள்ளே ஓடி குகையில் கண்டுபிடித்த மோதிரத்தை அணிந்து கொண்டார். அவர் தனது விரலில் போட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், 2 மட்டும்தான் கேட்க வேண்டும். என்னை ஜாஸ்மினிடம் அழைத்து செல்லுங்கள். அவர் பேசுவதை முடித்தவுடன் அவர் கோட்டையில் தன்னை கண்டார். அவர் உடனடியாக ஒளிந்து கொண்டார். அவரது மனைவி ஜாஸ்மின் தீய மனிதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவர் கைகளில் விளக்கு இருந்தது. யாரும் அவரை பார்க்க முடியாத இடத்தில் அலாதீன் மோதிரத்தை திரும்பவும் போட்டுக்கொண்டார். மீண்டும் ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், 1 மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த தீய மனிதன் நீண்ட காலத்திற்கு தூங்க வேண்டும். அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் தனது மனைவியிடம் ஓடினார். ஜாஸ்மின் பயத்தில் தீய மனிதரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அலாதீனை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆரம்பத்தில் இருந்து நிகழ்ந்த அனைத்தையும் அலாதீன் ஜாஸ்மினிடம் கூறினார். ஜாஸ்மின் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அலாதீன் மீண்டும் விளக்கை தேய்த்தார். ஜீனி தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள் எஜமானே. இந்த தீயவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடு. மீண்டும் அவன் என் முன்னால் வரக்கூடாது. தூங்கிக் கொண்டு இருந்த மனிதர் மறைந்து போனார். அலாதீன் அதன் பழைய இடத்திற்கு கோட்டையை எடுத்துச் செல்ல ஜீனியிடம் கேட்டுக்கொண்டார். கோட்டை இருந்த இடத்திற்கே எங்களை அழைத்து செல். முன்பு இருந்த இடத்திற்கே கோட்டை பறந்து வந்தது. அதன் பழைய இடத்தை அடைந்தவுடன் அலாதீன் தனது தாய்க்கு அருகில் மீண்டும் இருந்தார். அதன் பிறகு அலாதீன், அவரது தாய் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் மகிழ்ச்சியாக அங்கு வாழ்ந்து வந்தனர். அலிபாபா மற்றும் 40 திருடர்கள். ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று
அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார். அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள். இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சீசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார், மூடிடு சீசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததை கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். 3 பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார். அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடி இருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம். நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார், உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லை. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார்.
அவர்கள் தங்கம் அனைத்தையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல். அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த குகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழியில்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக 2 கழுதைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன்தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்க தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர். மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமீபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தையை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்றபோது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து
அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்க சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்தபோது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும்போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்டபோது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததை கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் ஜெபெட்டோ என்ற ஒரு வயதான பொம்மை செய்பவர் வாழ்ந்தார். அவர் மர பொம்மைகளை விற்று சம்பாதித்தார். அந்த முதியவர் தனது வாழ்க்கையில் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை இல்லை என்பது. ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது தனது புதிய பொம்மைக்கான சரியான மரக்கட்டையை கண்டுபிடித்தார். இந்த மரக்கட்டை சரியானதுதான். இதில் நான் அழகான பொம்மையை செய்வேன். ஜெபெட்டோ தனது முதுகில் கட்டையை சுமந்து தனது பட்டறைக்கு எடுத்து சென்றார். அவர் தனது மேஜையில் கட்டையை வைத்து செதுக்க தொடங்கினார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. கட்டையில் இருந்து ஒரு குரல் வருவதை கேட்டார். ஜெபெட்டோ முதலில் திகைத்து போனார். ஆனால் பின்னர் அவர் பிரம்மை என்று நினைத்தார். ஜெபெட்டோ செதுக்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் பின்னர் அவர் மீண்டும் அந்த குரலை கேட்டார். எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன். என் செவியில் ஏதோ கேட்கின்றன. ஜெபெட்டோ தொடர்ந்து வேலை செய்தார். முதலில் கைப்பாவையின் தலை, பின்னர் கைகளும் கால்களும் பின்தொடர்ந்தன. ஜெபெட்டோ இறுதியாக கைப்பாவையை செய்வதை முடித்தார். அதை ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். பிறகு சுத்தம் செய்தார். அப்போது அவர் மற்றொரு குரலை கேட்டார். வணக்கம். ஜெபெட்டோ திகைத்து போனார்.
ஆனால் மரபொம்மையை தவிர வேற யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தனது வேலையை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து கைப்பாவை நாற்காலியில் இருந்து கீழே குதித்து அறையில் நடனமாடத் தொடங்கியது. இதை பார்த்த ஜெபெட்டோவுக்கு தலை சுற்றியது. அட கடவுளே, இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு உண்மையான குழந்தை இல்லை. ஆனால் அது சிரித்தது, பேசியது மற்றும் குழந்தையை போலவே விளையாடியது. ஜெபெட்டோ கைப்பாவையை தனது கைகளில் பிடித்தார். குழந்தையே, இனிமேல் உனது பெயர் என்ன தெரியுமா? பினோக்கியோ. ஜெபெட்டோவும் பினோக்கியோவும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். பினோக்கியோ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் ஜெபெட்டோவிடம் பினோக்கியோவை பள்ளிக்கு அனுப்ப பணம் இல்லை. எனவே அவர் தனது கோட்டை விற்று பணத்தை பினோக்கியோவிடம் கொடுத்தார். பினோக்கியோ பணத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றது. அப்போது வழியில் அனைத்து கடைகளையும் மக்களையும் சந்தைகளையும் பார்த்து கொண்டு சென்றது. திடீரென்று முன்னால் ஒரு கூச்சலை கண்டது. என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கூட்டத்தின் மத்தியில் சென்றது. மிகவும் சின்னதாக இருந்ததால் அனைவரையும் தாண்டி முன்னால் உடனே சென்றது. அங்கே ஒரு பெரிய வண்ணமயமான கூடாரத்தை பார்த்தது. அது ஒரு சர்க்கஸ் கூடாரம். கூடாரத்தின் முன்னால் இருந்த கோமாளி வாடிக்கையாளர்களை அழைத்து கொண்டிருந்தார். பினோக்கியோ உள்ளே இருப்பதை காண ஆர்வமாக இருந்தது. ஆனால் கோமாளி அதை உள்ளே நுழைவதை தடுத்தது. உள்ளே போவதற்கு பணம் கொடுக்க வேண்டும். பினோக்கியோ சிறிது நேரம் யோசித்து பள்ளிக்கு ஜெபெட்டோ அதற்கு கொடுத்த பணத்தை நினைவு கூர்ந்தது. என்னிடம் பணம் இருக்கிறது. அது தனது சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து கோமாளிக்கு கொடுத்தது. கூடாரத்தின் உள்ளே மிகவும் வேடிக்கையாக இருந்தது. கூடாரத்தின் நடுவில் மேடையில் பொம்மைகள் ஆடுவதை கண்டது. வா, அவைகளும் மரத்தாலானது. மேடையில் குதித்து பினோக்கியோ கைப்பாவைகளிடையே நடனமாட தொடங்கியது. ஆனால் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களுக்கு இது பிடிக்கவில்லை. மேடைக்கு மேலே சர்க்கஸின் உரிமையாளர் கைப்பாவைகளின் சரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு உண்மையான கைப்பாவையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆஹா, அருமை! சரங்கள் இல்லாத இந்த கைப்பாவை எனக்கு நிறைய பணங்கள் சம்பாதித்துக் கொடுக்கும். இவ்வாறு நினைத்தார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர் பினோக்கியோவை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்தார். ஜெபெட்டோ பேச்சை கேட்டு நேரடியாக பள்ளிக்கு சென்றிருக்க வேண்டும் என்று பினோக்கியோ வருத்தப்பட்டது. அதனால் அது அழ ஆரம்பித்தது. பினோக்கியோ எவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறது என்பதை பார்த்து அது அருகில் ஒரு தேவதை தோன்றியது. உன் தந்தை செய்ய சொன்னதை நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் உன் தவறை நீ இப்போது உணர்ந்திருப்பதை காண்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் நீ மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. பினோக்கியோ மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இப்போது நான் எப்படி பள்ளிக்கு செல்வேன்? தேவதை ஒரு மந்திரத்தை உச்சரித்தது. பணம் பினோக்கியோவின் கையில் தோன்றியது. இந்த பணத்தை வீணாக்காதே. நேராக பள்ளிக்கு செல்ல வேண்டும், புரிகிறதா? தேவதை பினோக்கியோவை சர்க்கஸில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. மகிழ்ச்சியுடன் பினோக்கியோ மீண்டும் பள்ளிக்கு பாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பினோக்கியோ மகிழ்ச்சியுடன் பாடுவதை பார்த்து தந்திரசாலி நரி மற்றும் அதன் நண்பன் பூனை பினோக்கியோவின் வழியில் வந்தனர். பினோக்கியோவின் பணத்தை எடுத்து செல்ல அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா எங்க போயிட்டு இருக்க? புத்தகம் பேனா வாங்கி பள்ளிக்கு செல்ல போகிறேன். இந்த பணத்துல அவ்வளவு எப்படிப்பா வாங்குவ? நான் சொல்றது மாதிரி செஞ்சா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை என்கிட்ட கொடு. நாம சேர்ந்து மாய வயல்ல நடுவோம். அங்க உனக்கும் ஒரு பணம் காய்க்கும் மரம் இருக்கும். உனக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப நீ பறிச்சுக்கலாம்.
நரி சொன்ன அனைத்தையும் அப்பாவியாக இருந்த பினோக்கியோ நம்பி அதன் பணத்தை கொடுத்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு நரியும் பூனையும் விரைவாக ஓடிவிட்டன. தனியாக நின்றது. அப்போது தேவதை மீண்டும் பினோக்கியோவுக்கு அருகில் தோன்றியது. நீ ஏன் இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை? நான் உனக்கு கொடுத்த பணத்தால் நீ புத்தகம் பேனா வாங்கினாயா? உண்மையில் பினோக்கியோ தனது பணத்தை நரிக்கு கொடுத்தது என்பது தேவதைக்கு தெரியும். அவள் பினோக்கியோவை எச்சரித்தாள். நீ என்னிடம் பொய் சொல்லாதே, இல்லையேல் நான் உன்னை தண்டிப்பேன். பினோக்கியோ தேவதை சொல்வதை கேட்காமல் பொய் சொன்னது. நான் எல்லாம் வாங்கினேன், அவற்றை பள்ளியில் விட்டுவிட்டேன். பினோக்கியோ சொன்னவுடன் அதன் மூக்கு வளர ஆரம்பித்தது. நீ உண்மையை சொல்கிறாயா? அது மேலும் பொய்களை சொன்னதால் பினோக்கியோவின் மூக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அதால் அதன் தலையை கூட ஆட்ட முடியவில்லை. என்ன இது? என்ன நடக்கிறது? இறுதியாக அது தனது தவறை உணர்ந்து நடந்ததை தேவதையிடம் கூறியது. பினோக்கியோ சரியான பாதையில் சென்றதை கண்ட தேவதை அதன் மூக்கை சரி செய்தது. நீ உண்மையை சொன்னதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். மற்றொரு மந்திர சொல் மூலம் நரி எடுத்த பணத்தை தேவதை திருப்பிக் கொடுத்தது. மேலும் தனது பணத்தை வீணாக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்தது. பணத்தை கையில் பிடித்துக்கொண்டு பினோக்கியோ பாடிக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை மற்றொரு வகை ஆபத்து முன்னால் இருந்தது. பினோக்கியோவை கைப்பற்றிய சர்க்கஸ் உரிமையாளர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். தப்பித்து ஓடியதால் சர்க்கஸ் உரிமையாளர் பினோக்கியோ மேல் மிகவும் கோபமாக இருந்தார். அதை தண்டிக்க விரும்பினார். அவர் பினோக்கியோவை பிடித்து கடலில் வீசிவிட்டார். பினோக்கியோ கடலில் விழுந்தவுடன் மூழ்கவில்லை. அது மரத்தினால் ஆனதால் தண்ணீரில் மிதந்தது. பினோக்கியோ இந்த உணர்வை மிகவும் விரும்பி அதன் கைகளையும் கால்களையும் நகர்த்தி நீந்த ஆரம்பித்தது. அது கரைக்கு நீந்தி கொண்டிருந்த போது ஒன்று நடந்தது. அட, என்ன நடக்கிறது? நான் எங்கே இருக்கிறேன்? பினோக்கியோ திடீரென்று ஒரு இருண்ட இடத்தில் தன்னை கண்டது. அது சுற்றி பார்த்தது, ஆனால் எதையும் காண முடியவில்லை. உண்மையில் பினோக்கியோ ஒரு மாபெரும் மீனால் விழுங்கப்பட்டது. இப்போது மீனின் வயிற்றுக்கு நடுவே இருந்தது. இதற்கிடையில் ஜெப்பேட்டோ பினோக்கியோவை பற்றி கவலைப்பட்டார். அவர் அதை தேட வெளியே சென்றார். பினோக்கியோ, பினோக்கியோ! இறுதியாக அவர் பினோக்கியோ கடலில் வீசப்பட்ட கரையை அடைந்தார். அவர் தனது மகனை பார்த்தாரா இல்லையா என்று மீனவர்களிடம் கேட்டார். மீனவர்களில் ஒருவர் ஜெப்பேட்டோ கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நினைவு கூர்ந்தார். மேலும் அவன் கடலில் விழுந்ததாக அவரிடம் சொன்னார். ஜெப்பேட்டோ மீனவரிடம் உதவி கேட்டார். ஜெப்பேட்டோ எவ்வளவு நல்ல மனிதர் என்பதை அறிந்த மீனவர் உதவ மறுக்க முடியவில்லை. அதனால் அவர் பினோக்கியோவை காப்பாற்ற ஒரு சிறிய படகை கொடுத்தார். ஜெப்பேட்டோ படகில் குதித்து கடலுக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு பெரிய புயல் தொடங்கியது. சிறிய படகு இனி பெரிய அலைகளை கையாள முடியாமல் உடைந்தது. அப்போது ஜெப்பேட்டோ கடலின் நடுவே இருந்தார். ஜெப்பேட்டோவுக்கு வயதாகிவிட்டதால் நீந்த தெரியாமல் தண்ணீரில் ஆழமாக மூழ்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பினோக்கியோவை விழுங்கிய மாபெரும் மீன் ஜெப்பேட்டோவையும் விழுங்கியது. பிறகு ஜெப்பேட்டோ மீனின் தொண்டையில் வழுக்கி நேராக வயிற்றில் சென்றது. அங்கே ஒரு குழந்தையின் அழுகை குரலை கேட்டார். இந்த குரலை அவர் உடனே தெரிந்து கொண்டார். பினோக்கியோ, என் செல்லமே, நீ கிடைத்து விட்டாய். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? தந்தையின் குரலை கேட்ட பினோக்கியோ ஜெப்பேட்டோவை கண்ணீருடன் அணைத்துக் கொண்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை.
என்னை மன்னியுங்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்போதும் செய்வேன். இந்த முறை பினாக்கியோ உண்மையிலேயே வருந்துவதை பார்த்து தேவதை அவர்களை மீட்க முடிவு செய்தது. ஜெபெட்டோவையும் பினாக்கியோவையும் மீனின் வயிற்றில் இருந்து கரைக்கு கொண்டு வந்தாள். அந்த நாளுக்கு பிறகு பினாக்கியோ மிகவும் புத்திசாலி பையனாக மாறியது. எப்போதும் தந்தையின் பேச்சை கேட்டு தினமும் பள்ளிக்கு சென்றது. பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து தந்தை பட்டறையில் உதவியது. ஒரு நல்ல பையனாக பினாக்கியோ ஆனதை பார்த்த தேவதை அதற்கு ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தாள். ஒரு இரவு பினாக்கியோ தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அதன் படுக்கைக்கு அருகில் வந்து மந்திர சொற்களை சொன்னாள். மறுநாள் காலையில் பினாக்கியோ எழுந்தான். பள்ளிக்கு எப்போதும் போல் செல்ல அவன் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். முதலில் அவன் தனது கைகளையும் பின்னர் அவனது உடலையும் பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். அவன் இப்போது மரத்தால் ஆனவன் அல்ல. அவன் மனிதர்களைப் போல் ஒரு சாதாரண பையன். படுக்கையில் இருந்து மகிழ்ச்சியுடன் எழுந்து தந்தையிடம் ஓடினான். அப்பா, அப்பா, பாருங்கள். பினோக்கியோவை ஒரு உண்மையான பையனாக பார்த்தது ஜெபெட்டோவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. பினோக்கியோ, நீ எனது உண்மையான மகள். தந்தையும் மகனும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆனந்த கண்ணீருடன் கட்டிப்பிடித்தார்கள். பினோக்கியோ மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவனது மூக்கு எப்போதும் இருந்த இடத்திலேயே இருந்தது.